ஹலோ டியர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒருமை பன்மை அறிதல் 8ஆம் வகுப்பு இயல் 7 மற்றும் 9, 9ஆம் வகுப்பு இயல் 5. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம். வந்தது நீ இல்லை, பார்த்தது நான் அல்ல அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான சரியான ஒருமைப்பன்மையில் எப்படி பேசணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒருமைப்பன்மை தெரியணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மூவிடத்தில் தன்மையை ஒருமை பன்மையாக பிரிக்கிறாங்க. ஒருமைனா ஒருத்தரை குறிச்சா அது ஒருமை, பன்மைனா 2-3 பேரை குறிச்சா அது பன்மை, ஒரே ஒன்றத்தை மட்டும் குறிச்சதுன்னா அது ஒருமை, 2, 3, 4, 5 பலவற்றை குறித்தால் அது பன்மை. ஓகேவா? இப்போது தன்மையில் நான் நம்மளை மட்டும் குறிக்கிறது, முன்னிலையில் நீ நீங்கள் நீங்களை குறிக்கிறது முன்னிலை, படர்க்கைனா அவன் அவள் அவர் அஃது இவை இதெல்லாம் குறிச்சா படர்க்கை. சரியா? இப்போ பாருங்கள், படற்கையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது வந்து உயர்த்திணை. ஒன்றன் பால் ஐந்திணைகள், இது ஐந்திணைகளில் ஐந்திணை கிடையாது, ஐம்பாலில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்து உயர்திணை. ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரிணை. சரியா? உயர்திணைனா 6 அறிவு படைத்தவர்கள் யார்? மக்கள், நம்ம தான், மனிதர்கள். சரியா? மனிதர்கள், ஆசிரியர், மாணவர் இதெல்லாம் வந்து உயர்திணையில் வரும். ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரிணையில் வந்து 5 அறிவு படைத்த தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இது வந்து அக்ரிணையில் வரும். சரியா? இப்போ பாருங்கள், தன்மையில் நான் அல்லேன்னு சொன்னேன். ஒருமையாக சொல்லும்போது நம்மளை மட்டும்தான் குறிக்குது, அதனால் நான் அல்லேன். இங்கேயும் இன்னும் வருது, நோட் பண்ணுங்கள். பன்மைனா 2-3 பேர், ஒரு 4-5 பேர் ஒன்றை தவிர்த்து மற்றவரை எண்களை குறிக்கும்போது 2, 3லேருந்து ஆரம்பிக்கும்போது நாம் அல்லோம். சரியா? இங்கேயும் இம்மு வருது. அதே மாதிரி முன்னிலை நீ அல்லை, நீ பன்மையில் நீவீர் அல்லீர். ஓகேவா? படற்கையில் பாருங்கள், ஆண்பால் பெண்பால் பலர்பால் அவன் அல்லன், இங்கே இன்னும் வந்தால் இங்கேயும் இன்னும் தான் வரணும். அவள் அல்லல் இல்லை. ஓகேவா? பலர்பால் அவர் அல்லர் இர். ஓகேவா? ஒன்றன் பால் பலவின் பாலில் வந்து ஒன்றன் பாலில் அஃது அன்று. சரியா? ஒருமையில் சொல்ல போனால் அஃது அன்று, பன்மையில் அவை அல்ல. ஓகேவா? இது வரையும் கிளியரா? அதே மாதிரி இதுக்கு வந்து வேறு உண்டு இல்லை அப்படின்ற 3 சொற்கள் வந்து 3 பாலுக்கும் பொதுவான சொற்கள். மூவிடத்துக்கும் தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கும் 5 பாலுக்கும் பொதுவான சொல் இது. எது? வேறு உண்டு இல்லை. சரியா? நான் வேறு, நாம் வேறு, நீ வேறு, நீவீர் வேறு, அவன் வேறு, அவள் வேறு, அவர் வேறு, அஃது வேறு, அவை வேறு. இந்த மாதிரி இந்த 3 சொற்களும் 3 பாலுக்கும் ப்ளஸ் மூவிடத்துக்கும் தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கும் பொதுவான சொல்லாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. நான் அதை செய்தது நான் அல்லேன். இங்கே பாருங்கள், இன்னும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகைன்றது என்னது? மல்லிகைன்றது ஒன்றன் பால், அது வந்து அன்று. ஒன்றன் பாலில் சொல்லும்போது நம்ம அஃது அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அன்றுன்னு யூஸ் பண்ணணும். சரியா? மல்லிகைக்கு அன்று தான். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, ஏன்னா இது வந்து ஒருமையில் இருக்குது. ஓகேவா? சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லோம் கொடுத்துருக்காங்க, அல்லர். சித்தர்கள் விகுதி வந்திருக்கு, விரும்பியவர்கள், ஸோ அல்லர். ஓகேவா? வந்திருக்கா, அந்த வச்சுக்கோங்க கீவேடா. அடுத்தது பகைவர் நீவீர் அல்லீர். ஓகேவா? பகைவர்ன்றது பன்மையை தான் குறிக்குது. அப்போது நீவீர் வரும்போது என்னது? அல்லீர். ஓகேவா? இங்கே பாருங்கள், சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. புத்தகங்கள் கல்வி விகுதி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன பால்? பலவின் பால், ஸோ அல்ல. உங்களோடு வருவார் டேஷ் அல்லோம், நாம் அல்லோம். உங்களோடு வருவார் இம்மு விகுதி வந்திருக்கு, அல்லோம். ஓகேவா? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், பெண்பால். ஓகேவா? இல்லை ஞாபகம். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. பண்டங்கள் நன்மை செய்வன அல்ல. ஓகேவா? இது வந்து பலவின் பாலில் வரும், படக்கைடா. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒருமை பன்மையில் தான், தாம் எனும் சொற்கள். தான்ன்றது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். சரியா? தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இது எல்லாமே ஒருமை. தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இது எல்லாமே பன்மையை குறிக்கும் சொற்கள். ஓகேவா? பன்மை தொடர்களில் இந்த சொற்களை பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தலைவர்ன்றது யார்? ஒருத்தர் தான், ஒருமை தான். ஸோ அங்கே தான் யூஸ் பண்ணாமல் தமதுன்னு ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமது வந்து மரியாதைக்குரிய சொல்ல. தலைவர்ன்றவர் ஒருமையாகவே இருந்தாலும் நம்ம மரியாதைக்காக பயன்படுத்தும் மரியாதை பன்மையை, தலைவருக்கு வந்து ஒரு தலைவர்ன்றவர் ஒரு மரியாதைக்குரியவர். ஸோ அதனால் நமது பன்மையில் தமதுன்னு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன்றது என்னது? ஒருமை தான். ஆனால் மாணவனுக்கு நம்ம சாதாரணமாக மரியாதையாலாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால் தனது கையால், ஒருமைக்கு தனது கையால். பன்மையில் வரும்போது தமதுன்னு யூஸ் பண்ணணும். அதே சமயம் ஒருமையில் தலைவர் அந்த மாதிரி மரியாதை குடிக்க வேண்டிய யாராவது ஒருவராக இருந்தால், அந்த இடத்துல வந்து அம்பேத்கர் அந்த மாதிரி யாராவது தலைவர்களை பற்றி சொல்லும்போது தமதுன்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் கல்வி விகுதி வந்திருக்கா, அப்போது தமது தலையை ஆட்டின. கன்று தனது தலையை ஆட்டியது. கன்றுன்றது என்னது? ஒன்றுத்து தான் குறிக்குது, ஒருமை. அப்போது அது தனது தலையை ஆட்டியது. இங்கே பாருங்கள், சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தால், தனது. ஓகேவா? சிறுமின்றது ஒருமை, தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர்ன்றதும் ஒருமை தான். ஆனால் அம்பேத்கர்ன்றது ஒரு தலைவர், அவருக்கு மரியாதையாக சொல்கிறதுக்காக மரியாதை பன்மையை குறிக்கும் விதமாக தமது என்ற வார்த்தை என்ற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். உயர்ந்தோர் டேஷ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்போது தம்மை தாமி, அது தமது, தம்மை தாமி இதெல்லாம் வந்து பன்மையில். உயர்ந்தோர்ன்றது பன்மையை தான் குறிக்கிறது. சரியா? அப்போது தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். கல்வி விகுதி வந்திருக்கா, மாட்டார்கள். இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தாம்,
இவைதாம்னா பன்மை, இவைன்றது பன்மை, இதுனா ஒருமை, இவைனா பன்மை. குழந்தைகள் வந்து என்ன வந்திருக்கு, கல்வி விகுதி, அப்போ பன்மை. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. முதியவர் ஒருவர் தனதுன்னு வருது. முதியவர்ன்றது ஒரு மரியாதையான ஒருத்தர், வயதான ஒருத்தர் மரியாதையாக சொல்கிறது. அப்போது தமதுன்னு சொல்லணும். தமது கால்களில் செருப்பில்லாமல், தமதுனா தம்மால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்துச் சென்றார். அதனை கண்ட கிருஷ்ணான்றது ஒரு சிறுவன், தம்முடையன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தம்முடையன்னு வரக்கூடாது, என்ன வரணும், தன்னுடைய சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினான். அவரிடம் விலையுயர்ந்த காலணிகள் கல்வி விகுதி வந்திருக்கு, தான் வரக்கூடாது, தாம். ஓகேவா, காலணிகள் தாம் இருந்தன. எனவே தனதுன்னு வரக்கூடாது, தமது வேறு காலணிகளை பிறருக்கு தருவதாக சித்தப்பா கூறினார். ஓகேவா, இது கொஞ்சம் நிறுத்தி தெளிவாக பாருங்கள், புரியும். 9ஆம் வகுப்பு இயல் 5 கொடுத்துருக்காங்க. இன்று என்பது ஒருமையாகும். இன்று இல்லை, அன்று என்பது ஒருமை, அல்ல என்பது பன்மை. ஓகேவா, இது பழம், அன்றுனா ஒருமை, அல்லனா பன்மை. இவை பழங்கள் அல்ல, இதுனா ஒருமை, இவைனா பன்மை. ஓகேவா, ஒருமையில் சொல்லும்போது அன்று, பன்மையில் சொல்லும்போது அல்ல. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனைனா எண்கள் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும், நம்பர்ஸ் 1 2 எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குறது. எத்துணைனா எத்துணை பெரிய மரம், எவ்வளோ பெரிய, எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்த மரம் அப்படின்னு எத்துணை. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒருமை பன்மையின் இரு வகைப்படும். ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவை குறிப்பது பன்மை. பூ ஒருமை, பூக்கள் பன்மை, இது நம்ம பார்த்துட்டோம். பொருள் ஒருமையில் இருந்தால் வினை முடியும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும். திருடன் பிடிபட்டான், திருடன் என்றது ஒருத்தனை தான் குறிக்குது, அப்போ பிடிபட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா, இங்கே பாருங்க, இன்னும் வருது கீவேர்டு. பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையிலேயே இருத்தல் வேண்டும். திருடர் என்றது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறதுனால பிடிபட்டனர் ஓகேவா. இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் பிழை திருத்தம். ஒரு ஊர், அதாவது ஒரு ஊர்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊர்னு சொல்லணும். இங்கேயும் உயிரெழுத்து வரணும், இங்கேயும் உயிரெழுத்து வரணும். ஓர் நகரம், இந்த இடத்துல உயிர்மை எழுத்து வந்திருக்கிறதுனால நம்ம ஓருன்னு சொல்லக்கூடாது, ஓருன்னு சொல்லணும். உயிரெழுத்து வந்தால் இங்கேயும் உயிரெழுத்து வரணும், ரெண்டு இடத்துலையும் உயிரெழுத்து வரணும். உயிரெழுத்து வரலன்னா ரெண்டு இடத்துலையுமே உயிரெழுத்துக்கள் வரக்கூடாது. சாரி இங்கே உயிரெழுத்து வரலாம், இந்த இடத்துல உயிரெழுத்து வரக்கூடாது. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு ஏரி, இங்கே என்ன வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போது ஓர் ஏரி. ஓர் கடல், அப்போது இந்த இடத்துல என்ன வரணும், ஒரு கடல். ஓகேவா, ஒரு கடல். புரியுதா. உயிரெழுத்து வரும் இடங்களில் நம்ம என்ன சொல்லணும்னா ஓர் சேர்க்கணும், இங்கேயும் உயிரெழுத்து ஓர் சேர்க்கணும். ஓகேவா, உயிரெழுத்து வராத இடத்துல இப்போ பாருங்கள், ஏரின்றது உயிரெழுத்து, அப்போது அந்த இடத்துல ஒருன்னு சேர்க்கக்கூடாது, ஓர்னு சேர்க்கணும். கடல் என்றது உயிர்மை எழுத்து, அந்த இடத்துல ஓர் சேர்க்கக்கூடாது, ஒரு தான் சேர்க்கணும். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அது இங்கே உள்ளது, அஃது இங்கே உள்ளது. ஓகேவா, பன்மையில் அதுன்றது ஒருமை, சரியா, அஃதுன்றது பன்மை. அஃது நன்றாக உள்ளது, அது நன்றாக உள்ளது. ஓகேவா, ஒரு அழகிய சிற்றூர், ஒருன்னு வரும்போது ஓர் ஆக்கணும், ஓர் அழகிய சிற்றூர். ஓர் குளம், ஒரு குளம். சரியா, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, உயிர்மை எழுத்து வந்ததுனால இங்கே ஒருன்னு தான் வரணும். சப்போஸ் இங்கே உயிரெழுத்து, இங்கே இரவுன்றது உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போது ஓர் இரவு. ஓகேவா, ஓர் பகல் வரக்கூடாது, ஒரு பகல் வரணும். புரியுதா, உயிரெழுத்து இங்கே வரும் பட்சத்தில் நம்ம ஓர் சேர்க்கணும், இல்லை உயிர்மை எழுத்து வந்தால் நம்ம ஒரு சேர்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாத இடம், அஃது இல்லாத இடம். அஃது நகரம், அது நகரம், ஒன்றுத்து தான் சொல்லுது. அஃதுன்றது பன்மை, நகரம்ன்றது ஒன்று தான், அப்போ அது நகரம் தான் சொல்லணும். அது ஒரு இனிய பாடல், அஃது ஒரு இனிய பாடல். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ஒருமை பன்மை, ஒன்றை குறித்தால் ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவையை குறித்தால் பன்மை. ஓகேவா, இப்போ பாருங்கள், அக்ரிணை ஒருமையின் பயனிலை தூ என்று முடியும். அக்ரிணையில் தூன்னு முடியும். மான் ஒருமை ஓடியது, மான் துள்ளியது. அக்ரிணை பன்மையில் மான்கள் ஓடின, பயனிலை நான் என்ற இடத்துல முடியும். மான்கள் துள்ளின. இப்போது அன்றுன்றது அக்ரிணை ஒருமை, அல்லன்றது அக்ரிணை பன்மை. தான் யான் அது தன்மை ஒருமை. தான் யானா நம்மளை மட்டும் சொல்கிறது, அப்போ தன்மை ஒருமை. நாம் தாம் யாம் யாங்கள் தன்மை பன்மை. ஓகேவா, தன்னிலை பன்மை. ஓகே, நீ முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது முன்னிலை ஒருத்தரை சொன்னால் ஒருமை. நீர் நீங்கள் 2 பேரை சொல்கிறதுனால, ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்கிறதுனால பன்மை, இதுவும் முன்னிலை. ஓகேவா, நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது. அவன் அவள் உயர்திணையில் ஒருமை, அவர் என்றது உயர்திணை பன்மை. அவர்ன்றது ஒருத்தரை தானே குறிக்குது, ஆனால் நம்ம ஏன் ஒருமைன்னு சொல்லாமல் பன்மைன்னு சொல்கிறோன்னா, மரியாதையை குறிக்கும் பன்மையாக அவர் வருது. ஓகேவா, அவர் வந்தார்ன்றது பன்மையாக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவர்ன்றது ஒருத்தரை தானே குறிக்குது, ஒருமைன்னு சொல்லக்கூடாது, அது மரியாதை பன்மை. அப்போ அவர் என்ற வார்த்தை உயர்திணையில் பலர்பாலில் பன்மையை கொண்டுள்ளது. ஓகேவா, அதுன்றது அக்ரிணை ஒருமை. மாடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று உயிரினத்தை சொல்லும்போது அக்ரிணை, உயர்திணைனா மனிதர்கள், அக்ரிணைனா தாவரங்கள், விலங்குகள், 5 அறிவு படித்த உயிரினங்கள். ஓகேவா, ஸோ அதுன்னும் போது அக்ரிணை ஒருமை, அவை என்னும் போது அக்ரிணை பன்மை. தேங்க்யூ.